எனக்கு தெரிஞ்சு 2 படத்துக்கு போயிருக்கிறார். 2 படத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. உங்களோட மக்கள் ரோட்டில் இறங்கி போராடுறாங்கல்ல, கஷ்டப்பட்ட மக்கள் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. அதே மாதிரி உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு நெல்லை பார்சலில் வாங்கிட்டு வந்து கையில் பார்த்த ஒரே ஆள் இவராக தான் இருப்பார். நீங்கள் செஞ்சதுக்கான விளைவு முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை நீங்கள் அறுவடை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு பொம்மைன்னு சொன்னப்போ உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இல்லைங்கிறத இதை வந்து நிரூபிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எந்த இதுக்குமே நீங்கள் சரியான ஆக்ஷன் எடுத்ததே கிடையாது. இப்போ ஜென்ரலாக நீங்கள் பேப்பர் எடுத்தீங்கன்னா வந்து வெட்டு குத்து கொலை எங்கேயோ 1-2 நடந்துட்டு அளவுக்கு அதிகமாக நடக்குது. அதே மாதிரி பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கஞ்சாவும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதை நாங்கள் சொல்லலை. அதை நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து ஆப்போனன்ட் பார்ட்டி நீங்கள் வந்து சொல்கிறீங்க அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, வேணும்னே வதந்தியை பரப்புறீங்க, சூப்பராக ஒரு கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கிற அதாவது உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற பிரேமலதா அவர்கள் உங்களை வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் அவங்களாலே அதை தவிர்க்க முடியல. ஏன்னா இதுதான் நிதர்சனங்கிறது வந்து அந்த அம்மா அன்னைக்கு போட்டு உடைச்சிட்டாங்க. ஸோ அதோட விளைவுகள் தான் இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக கூட்டணி மேலேயுமே வந்து மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏடிஎம்கே கூட்டணியாக இருக்கட்டும், டிஎம்கே கூட்டணியாக இருக்கட்டும். ஸோ இந்த 2 கூட்டணியிலுமே வந்து கூட்டணி வேட்பாளர்கள் அந்த தொகுதியில் நின்னாங்க அப்படின்னா அந்த தொகுதியில் தாவேகா வேட்பாளர்கள் தான் வந்து அதிகமாக முன்னிலையில் இருக்காங்க. எப்படியும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அந்த தொகுதியில் நிற்கிறப்போ தாவேகா கூட்டணியில் நிற்கிறப்போ மக்கள் எந்த அளவு அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்காங்க. அதாவது தாவேக்காவை ஒன் சைடு கார்னர் பண்ண மாதிரி தான். யாருமே கூட்டணிக்கு வரலன்னு பேசினாங்க. நான் அவர் ஓப்பனாக சொல்கிறார், முதல் நாளே சொல்கிறாரு, நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து சொல்கிறாரு.